தொடர்வார் என்று சொன்னால் அவருக்கு 2 கீராத்துடைய நன்மை என்று சொன்னாங்க. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறோம், யார் ரசூலல்லாஹ், ஒரு கீராத்துடைய நன்மை என்று சொன்னால் என்ன, அதனுடைய நன்மையினுடைய அளவு என்ன என்று கேட்டபோது சொன்னார்கள், ஒரு கீராத்துடைய நன்மை என்பது ஒரு உகது மலை அளவு நன்மை. அந்த ஜனாசாவை அடக்குமுறை பின்தொடர்வார் என்று சொன்னால் அவருக்கு 2 உகது மலை அளவு நன்மை என்று சொன்னார்கள். நாங்கள் இது மட்டுமல்ல உகது மலை, இது முழுவதுமாக உகது மலை தொடர். இது 7 கிலோமீட்டர், அகலம் 3 கிலோமீட்டர், சுற்றளவு 21 கிலோமீட்டர் கொண்ட பரந்த மலைத்தொடர் தான் இந்த உகது மலைத்தொடர். இதுதான் நின்ற நிலையிலே 4 தக்பீர்களை சொல்லி சலாம் கொடுக்கக்கூடிய அந்த தொழுகை, அந்த ஜனாசா தொழுகைக்கு இறைவன் தரக்கூடிய மகத்தான நன்மையோட அளவு. இதைத்தான் நாங்கள் பொதுப்போக்காக விட்டு விடுகிறோம். சரி, இந்த உகதுமலை அடிவாரத்தில் நடைபெற்ற யுத்தம் தான் உகது யுத்தம். இந்த யுத்தமானது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. இந்த யுத்தம் நடைபெறுவதற்கான மிக முக்கியமான பிரதான காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமாவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து இந்த மதீனா தேசத்தில் இஸ்லாமிய ஆட்சி நிறுவியதற்கு பிறகு ஒரு சந்தோஷமாக வாழ்வதை அந்த மக்கத்துக்கு அவர்கள் ஜீரணிக்க முடியாமல், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ருக்களத்தில் சந்திக்கிறார்கள். 1000 மக்கத்துக்கு அவர்கள் எதிர்த்து போராடி பத்ருக்களத்தில் வெறுமனை 313 சஹாபாக்கள் பெரும் வெற்றியோடு வருகிறார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாத மக்கத்துக்கு அவர்கள் மறுஆண்டு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு 3000 பேர் கொண்ட பெரும்படை அழைத்துக் கொண்டு மதீனாவை அழிப்பதற்கு படையெடுத்து வருகிறார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேள்வியுற்றதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளுக்கு அழைப்பு விடுகிறார், அந்த 3000 காபிர்களை எதிர்ப்பது. அப்படி அழைப்பு விட்ட போது கொஞ்சம் முன்னாடி மதீனாவாசிகளுக்கு அழைப்பு விடுகிறார். அந்த அழைப்புக்கு நாங்கள் மதீனாவாசிகளிலிருந்து 1000 மதீனாவாசி